ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வைகாசி உற்சவத்தை அடியொற்றி 6ஆம் திருநாளான நேற்று மாலை திருவல்லிக்கேணி ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாள் யானை வாகனத்திலே புறப்பாடு கண்டருளினார். தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இமையோர்க்கென்னும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமொழி களத்தானாய் முதல் ஆனாயே என்ன. ஆனாய் ஆனாய் என்று ஒவ்வொரு சொல்லிலும் திருநெடுந்தாண்டகத்திலே எம்பெருமானை பல யானைகளாக உணர்த்துகின்றார் திருமங்கை ஆழ்வார்த்தானும். இப்படி யானையாக இருக்கின்ற எம்பெருமான் முதலையின் வாயில் அகப்பட்ட ஓர் யானையை ரட்சித்தருளிய விருத்தாந்தம் கஜேந்திர மோட்சம் என்று நம்முடைய ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் பலவாறாக கொண்டாடப் பெறுகின்றது. மடுவிலே இறங்கிய யானையை முதலை பிடித்து கொண்ட போது அந்த முதலையை அழித்து யானையை ரட்சித்தருளினான் எம்பெருமான். மடுவிலே யானை எதற்காக இறங்கியது? கள்ளார் துழாயும் கனவலரும் பூவிளையும் உள்ளார் முளரையும் ஆம்பலமன் கண்டக்கால் புள்ளாயோர் ஏனமாய் பொக்கிடந்தான் பொன்னடிக்கென்னு உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக்கொள்ளோமே என்ன. நம்முடைய கையிலே ஒரு சிறு மலர் மொட்டு கிடைத்தாலும் அது எம்பெருமானுடைய திருவடிக்கென்று நினைத்து அதனுடைய திருவடியிலேயே அதனை சமர்ப்பிக்க வேண்டும். இதனை செய்கையால் செய்யாவிட்டாலும் மனத்திலாவது நினைக்காதவர்களது உள்ளத்தை உள்ளமாகவே கொள்ள மாட்டோம் என்ன அருளிச் செய்கின்றார் திருமங்கை ஆழ்வார். ஆக முன்னொரு சமயம் ஒரு பொய்கையில் பூத்திருந்த ஓர் தாமரை பூவை பறித்து கொண்டு போய் எம்பெருமானுடைய திருவடியிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கைங்கரிய ஆர்த்தியால் கஜேந்திரன் தானும் அப்பொய்கையிலே இறங்கி அங்கிருந்த மலரை பறித்து கொண்டு வேகமாக மேலேற முற்பட அச்சமயம் அதனுடைய காலை ஓர் முதலை பிடித்து கொண்டது. இப்படி முதலையின் பிடியானது அதிகமாக யானையின் உயிரானது பிரியும் நிலைக்கு வந்தது. அச்சமயம் தன்னுடைய துதிக்கையிலே இருக்கின்ற அந்த மலரை எம்பெருமான் எப்படியாவது வந்து பெற்றுக்கொண்டு விட வேண்டுமே என்று நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆருடரை நீக்காய் என்று அலற விண்ணுளார் வியப்ப ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கருடன் மேலேறி புறப்பட்டு அந்த மடுக்கரையின் அருகிலே வந்து நின்று எம்பெருமான் தீராத சீற்றத்தால் சென்னிரண்டு கூறாக ஈராவதனை இடர்கடிந்தான் என்றபடிக்கு தன்னுடைய அடியவனான கஜேந்திரனை இம்சிக்கும் அந்த முதலையை அழித்து முடித்தான். அடியவன் துயரை தீர்த்து தான் தன் துயர் தீர்ந்தான் எம்பெருமான் என்ன இந்த விருத்தாந்தமானது நம்மால் இன்றளவும் அனுபவிக்கும் வண்ணம் எம்பெருமான் திருவல்லிக்கேணியிலே இங்கே ஸ்ரீ கஜேந்திர வரதனாக நித்திய கருட சேவையிலே எழுந்தருளிருக்கின்றானே. மீனமர் பொய்கை நாள்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னெழுந்த கானமர் வேழம் கையெடுத்தலர கராவதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீரப்புள்ளூர்ந்து சென்னனின் நாழி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் அருளிச் செய்கின்றார் திருமங்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட எம்பெருமான் கஜேந்திர வரதனாக இருக்கும் வண்ணம் யானையின் மேலே புறப்பாடு கண்டுள்ளது நமக்கெல்லாம் உயர்ந்த அனுபவமாக இருக்கின்றது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.